Hi friends, welcome back to my channel tax related all. இன்னைக்கு நம்ம வந்து PF ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட EPF எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயர் போர்ட்டலில் போயிட்டு இபிஎஃபோட எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ளாயர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்மளோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் நமக்கு வந்து கேஒய்சி எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைக் அவங்களோட இபிஎஃப் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு எம்ப்ளாயிஸோட கேஒய்சியெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதாவது அக்செப்ட் பண்ணுறது. எம்ப்ளாயிஸ்லாம் நமக்கு வந்து ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் செக் பண்ணுறதுக்காக கேஒய்சி எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்துக்காமல் எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேக்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இபிஎஃப் போர்ட்டலில் வந்து கேஒய்சியை அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் லாகினில் போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயர் லாகினில் போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுள் க்ரோமில் போயிட்டு இபிஎஃப் எம்ப்ளாயர் லாகின் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணி கொடுத்துடலாம். எம்ப்ளாயர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயர் போர்ட்டலில் போயிட்டு நம்ம வந்து லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம வந்து பாஸ்வேர்டும் போட்டுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் போட்டுட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட ஹோம் பேஜ். அதில் வந்து நமக்கு வந்து சைன்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஸோ ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நமக்கு வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த சைடில் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு வியூ பெண்டன்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிளிக் ஹியர் டு வியூ பெண்டன்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெம்பர் கேஒய்சி சீடட் பை மெம்பர்ஸ் அப்படின்னா, அதாவது மெம்பர் வந்து அவங்களோட கேஒய்சி வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு மொத்தமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து எவ்வளோ பேரோட இருக்கோ ஒரே ஐடியா நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்ரூவ் யூஸிங் டிஎஸ்சி, அப்ரூவ் யூஸிங் இ-சைனர் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இ-சைனர் கிடையாது, நம்ம வந்து டிஎஸ்சி வச்சு தான் அப்ரூவ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே டிஎஸ்சி வந்து நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ரன் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி எரர் வருது பார்த்தீங்களா. இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து க்ரோமில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். அதாவது பிஎஃப் சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரோமில் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி எரர் வரும். ஸோ தட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இபிஎஃப் போர்ட்டலை வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் மேக்ஸிமம் எரர் வராது. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில். ஸோ அதுக்காக நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த கேஒய்சியோட ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் யூஸிங் டிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாவா எரர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ அதுக்காக அதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சிஸ்டத்தில் வந்து நமக்கு வந்து ஜாவா இல்லை. தட் மீன்ஸ் அந்த இஎஸ்ஐ தட் மீன்ஸ் அந்த இபிஎஃபோட சைட்டுக்கான கரெக்டான ஜாவா வெர்ஷன் இல்லாதனால தான் நமக்கு வந்து எரர் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஜாவா வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அக்ரி டு டவுன்லோட் கொடுத்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஜாவா இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இபிஎஃபோடது அப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து
இப்போ ஜாவா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் நமக்கு சம்டைம்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஜாவா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து கீழே ஒரு ஐக்கான் தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி ஜாவாவோட வேர்ஷனோட காமிக்குது பாருங்கள். இது வந்து ஒரு க்ரீன் கலராக ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது ரன் ஆகி முடியும் போது தான் நமக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஜாவா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஜாவான்ட்டு காமிக்குது. ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து இபிஎஃப்க்கு தகுந்த மாதிரி ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் நம்ம வந்து நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி இபிஎஃப் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் வந்து நம்ம வந்து நார்மல் ப்ரொசீஜரில் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து மெம்பர் கேஒய்சி அகைன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, டயலாக் பாக்ஸை நம்ம வந்து அலோ கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக நமக்கு வந்து கேட்குது. இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. மெம்பர்ஸ் அனுப்பின கேஓஎஸ்சி எல்லாம் இந்த மாதிரி அகைன் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்துக்கணும். அதுக்காக தான் டிஎஸ்சி நம்ம வந்து இதில் வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதே சிஸ்டத்தில் வந்து சிஸ்டத்தில் வந்து டிஎஸ்சி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுக்கும்போது அப்ரூவ் ஆக்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு வந்து பஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒரு ப்ளூ கலரில். அதுக்குள்ளே நம்ம வந்து டிஎஸ்சியும் கனெக்டில் இருக்கான்றது செக் பண்ணிட்டோம். டிஎஸ்சி லாகின்ல இருக்கான்ட்டு இந்த மாதிரி பஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஆக்சுவலி நம்ம வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பட் செட்டிங்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணலைன்றதுனால இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து விண்டோஸில் போயிட்டு கண்ட்ரோல் பேனலில் போகலாம். அதில் போகும்போது இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஆட் கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை வந்து கர்சரை இழுத்து விட்டால் லாஸ்ட் வந்து ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கணும். அப்போ வந்து அந்த ஜாவாவோட லிங்க் நமக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஆட் ஆகிடுச்சான்றதை சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து கடைசி ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ண லிங்க் இருக்கும். இல்லை நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு கூட இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாவா இருக்கு இல்லையா, அதை ஜாவாவை கிளிக் பண்ணிக்கலாம். ஜாவாவை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து அகைன் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஓப்பன் ஆகிறதுல இந்த மாதிரி இருக்கும் ஆப்ஷன். இதில் நம்ம வந்து ஆட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம வந்து 2 டைப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துக்கலாம். டிஎஸ்சி அப்ரூவல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்குது நமக்கு மறுபடியும். ஸோ அகைன் இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் எரர். அதில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் எரர் தான் வருது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து அப்ளிகேஷன் எரர் வந்ததுனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அகெயின் நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இபிஎஃப்பில் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ரோமில் ஒர்க் பண்ணுறத விட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் மேக்ஸிமம் நமக்கு வந்து
இது வந்து இபிஎஃபோட சைட் வந்து ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் கூகுள் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அகெயின் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து மறுபடியும் லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிட்டு கிளிக் ஹியரில் கொடுத்துட்டு மெம்பர் கேஒய்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அப்ரூவலில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு டிஎஸ்சி ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ரூவ் யூஸிங் டிஎஸ்சியில் போய்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் பஃபர் இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் இந்த மாதிரி வர்றது டூ யூ வாண்ட் டு ரன் த அப்ளிகேஷன் அப்படின்றதில் நம்ம வந்து அந்த செக் பாக்ஸில் கிளிக் கொடுக்கலாம். செக் பாக்ஸில் கிளிக் கொடுத்துட்டு ரன் கொடுத்துக்கலாம். இப்போ தான் நமக்கு வந்து ஜாவா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், டிஎஸ்சியோட ஆப்ஷன் வருது. நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு பின் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜாவா வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு வந்து டிஎஸ்சி அப்ரூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜாவா இருந்துமே உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கூட அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பின் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ பின் நம்பர் போட்டாலே நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு வந்து ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், பின் நம்பர் கொடுத்தாலே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், டிஎஸ்சி அப்ரூவல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.